வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டம் மெயில்ஸ், அதாவது ஜிமெயில்ஸ் இல்லாமல் நம்ம கஸ்டம் மெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மெயில்ஸ்லேருந்து எப்படி நம்மளால் வந்துட்டு மெயில் ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படிங்கிற பர்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஜிமெயில் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எதர் வந்து ஒரு அஃபிஷியல் ப்ரொவைடராக வந்துட்டு வந்து கோடாடி இல்லாட்டி ஹோஸ்டிங் இல்லாட்டி ஜோஹோவில் வந்துட்டு ஒரு மெயில் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் பிஸ்னஸே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நாங்கள் வந்து info@forgeman.in அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு ஒரு ஓன் மெயில் நாங்கள் யூஸ் பண்ணி அதுதான் வந்து எங்களோட ரிலேஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ சம் அதர் லார்ஜ் ஸ்கேல் கஸ்டமர்ஸ்லாம் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவுட்லுக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் வந்துட்டு ஸோ ஜிமெயில் இல்லாமல் அதையும் தாண்டி மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறதுனால அவங்கள டார்கெட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த கஸ்டம் மெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ரீ டிஃபைனாக நோடு இருக்காது NI10ல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயிலுக்கு அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் இருந்திருக்கும், இல்லாட்டி எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் அதுலேயும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கஸ்டம் மெயில்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைனாக நோட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த IMAP அதுக்கப்புறம் SMTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த 2 கான்செப்டை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு ஒரு சாம்பிளாக நம்ம எப்படி வந்துட்டு மெயில்ஸ் வந்து ரிசீவ் பண்ணலாம், எப்படி மெயில் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு IMAP அப்படின்னா என்னென்னா இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால். இதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்து பேரை பார்த்தே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கலாம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போது நம்மளோட மெயில் இன்பாக்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜிமெயிலே அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிமெயிலும் வந்து இந்த ப்ரோட்டோக்காலில் தான் ஒர்க் ஆகுது, பட் நம்ம வந்து இன்னோடு யூஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கோங்க. ஸோ இப்போது ஜிமெயிலே உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்து மெயில்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெயில்ஸை வந்து போய் இன்பாக்ஸில் செக் பண்ணி ஓகே நமக்கு ஒரு புது மெயில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் IMAP யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு ஒன்ஸ் வந்து போய் நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்த்து ஏதோ புது மெயில் வந்திருக்கா, ஓகே இப்போ நம்ம லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்துட்டு இத்தனை மெயில் வந்திருக்கு, ஸோ இதை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து தான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுவோம். ஸோ இது நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் அனலஜியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மெயில் வருது அப்படின்னா என்னென்னா வந்து ஒன் டே ஒன்ஸ் தான் நீங்கள் மேக்ஸிமம் பார்ப்பீங்க. வந்துட்டு வந்துட்டு ஹவர்லி ஒன்ஸ்லாம் பார்த்துருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வந்திருக்க மெயில்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போஸ்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட்மேன் போட்டு போயிடுவார். ஸோ அடுத்த நாள் வந்து நீங்கள் ஓகே நம்மளுக்கு இந்த நாள் பூரா வந்து இத்தனை மெயில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இல்லை வரலினாலும் நம்ம ஓகே எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதான் அந்த கீ டு த போஸ்ட் பாக்ஸ், அதுதான் வந்து IMAP. எப்படி வந்து நம்ம இன்பாக்ஸ் அக்சஸ் பண்ணி அதில் இருக்க மெயில்ஸ் ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் IMAP. ஸோ வந்து இதுதான் இட்ஸ் வெரி சிம்பிள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா IMAP. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் போட்டிருக்க மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஒரு சென்டரை வந்து நம்மளுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சர்வர்லேருந்து நம்மளோட IMAP சர்வருக்கு வந்து நம்ம IMAP சர்வர்லேருந்து நம்ம இப்போ NI10ல் ஆக்சஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெயிலேருந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ என்ன ஆட்டோமேஷன் பண்ணணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து IMAP. ஸோ நம்ம வந்து NI10ல் போய் IMAP இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி SMTPனா என்னங்கிறதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ SMTP என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ பை நேமில் அதை சொல்கிற மாதிரி தான். ஸோ வந்து உங்களுக்கு மெயிலை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு எப்படி IMAP மெயிலை ரிசீவ் பண்ணுறதுக்கோ அதை மாதிரி மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா SMTP சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ வந்து இப்போது நம்ம அனலஜியை எடுத்துப்போமே, நம்ம எப்படி வந்து போஸ்ட் பாக்ஸோட கீ தான் வந்து IMAPன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி SMTP வந்து எப்படின்னா அந்த போஸ்ட் மேன் தான் SMTP. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட் பாக்ஸில் மெயிலை போடுறாரு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அவர் தான் SMTP. அவர் வந்து மெயிலை டெலிவர் பண்ணிட்டு போயிடுவார். நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு டைம் இருக்கோ நம்ம IMAP யூஸ் பண்ணி கீயை யூஸ் பண்ணி அந்த போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மெயிலை ரீட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் அனாலஜி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம NI10லேருந்து நம்ம அந்த யாருக்கு அனுப்பணும், என்ன சப்ஜெக்டில் அனுப்பணும், என்ன கண்டென்ட்டில் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி நம்ம NI10ல் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வந்து SMTP சர்வருக்கு போயிட்டு அதே மாதிரி அவங்க யாருக்கு நம்ம சென்ட் பண்ணணுமோ அவங்களோட மெயில் சர்வருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்பாக்ஸ் போயிடும். அவங்களால இன்பாக்ஸ் வந்து ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ. இதுதான் பார்த்தீங்கன்னா SMTP. ஸோ நான் வந்து ரீட்ரேட் பண்ணுறேன். IMAP IMAP மெயில்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு, SMTP மெயில்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு. சிம்பிள். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே, ஸோ
நம்ம வந்து ஒரு ஃப்ளோ ஆக்சுவலாக இது ஒரு ஸ்மால் டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு சாம்பிள் ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு எம்டி ஒர்க் ஃப்ளோ நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு IMAP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நோடு இருக்கும். ஸோ அது வந்து இங்கே நியூ நோட்ஸ் மீன்ஸ் ஆட் நியூ நோடில் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் எங்களோட அக்கௌண்ட் வந்து நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அக்கௌண்ட் காமிக்குது. நான் நியூ கிரெடென்ஷியல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ யூசரில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும், உங்களோட மெயில். ஸோ info@forgeman.in அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட மெயில். ஸோ அதை நான் கொடுத்துட்டு பாஸ்வேர்டில் வந்து எங்களோட மெயிலோட பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹோஸ்ட் அண்ட் போர்ட், இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அது டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த டேபிள் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஹோஸ்ட் அண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா, இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம் பாருங்கள், IMAPக்கே நான் போயிடுறேன். IMAP வந்து IMAP சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நடுவில் ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த IMAP சர்வர் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹோஸ்ட் அண்ட் போர்ட்டும். ஸோ வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு IMAP சர்வர் இருப்பாங்க. ஸோ ஹோஸ்டிங்கருக்கு பார்த்தீங்கன்னா IMAP.hosting.com அப்படின்னு இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற IMAP சர்வர். அதே மாதிரி GoDaddyக்கு பார்த்தீங்கன்னா இந்த IMAP சர்வர் இருக்கும். அதே மாதிரி கூகுள் ஜிமெயிலுக்கு ஒன்று இருக்குது, அவுட்லுக் ஒன்று இருக்குது, ஜோஹோக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த டேபிள் நான் உங்களுக்கு தரேன். இதை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸை வச்சு உங்களுக்கும் சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டம் இமெயில் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் வந்து கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ SMTPக்கும் பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். அதே மாதிரி SMTP சர்வர்ஸ் இருக்கும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா smtp.hosting.com அதே மாதிரி அப்புறம் போர்ட்டும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் IMAPக்கு இப்போ கிரியேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் SMTPக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் SMTPனே டைப் பண்ணுங்கள். அப்படி ஒரு நோட் இருக்காது, ஸ்டில் சென்ட் மெயில் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் இருக்கும். ஸோ அதான் சென்ட் அண்ட் இமெயில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு SMTP நோடு தான். இதுலேயும் வந்து நீங்கள் போயிட்டு நியூ கிரெடென்ஷியல் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் போர்ட்ஸ் அண்ட் ஹோஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து நான் டேபிளில் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களோட மெயிலோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதை தான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள். வந்து நம்ம சாம்பிளாக வந்து எதாவது மெயில் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து நம்ம IMAP நோட்லேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு நான் இந்த SMTP வந்து இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நான் ஆக்சுவலாக கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு அது வந்து லிசனிங்க்கு போயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஏதாவது புது மெயில்ஸ் வருது அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட அதர் மெயிலிருந்து நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மெயில் வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வெண்டர் மாதிரி நான் வந்து ஒரு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிலே எப்பவுமே இருக்கும். ஏன்னா வந்து IMAP ட்ரிகர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் ரேப்பிடாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வந்து மெயில் வந்து இன்பாக்ஸில் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை டேப் இன் பண்ணி நம்மளுக்கு வந்து எடுத்து தந்துடும். ஸோ வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு மெயில் வந்துடும். ஸோ பாருங்கள், ஸோ வந்து forgeman.business.com அப்படின்னு சொல்லி நம்மளோட அந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு வெண்டர் மாதிரி நான் சென்ட் பண்ணியிருக்க மெசேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ டியர் forgeman இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, நம்மளால் வந்துட்டு ஒரு IMAP நோடை வச்சு நம்ம கஸ்டம் மெயிலிருந்து நம்மளால் மெயிலிருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து நம்ம சென்ட் மெயிலை வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எதுவும் காம்ப்ளிகேட்டாக காமிக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படின்னா ஒரு ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸாக வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஃப்ரம் மெயில். ஸோ வந்து அதில் வந்து நம்ம இதை தூக்கி போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம வந்து info@forgeman.in தான் நம்ம சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் பார்த்துன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறத தூக்கி போட்டோம்னா நம்ம forgeman.business.gmail.com இது கரெக்டாக வராது. ஒரே நிமிஷம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா வந்துட்டு ஓகே. ஸோ மேபி நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு வில் செக் இட் இஸ் ஒர்க்கிங். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் லைன் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் லைனில் வந்துட்டு எப்படின்னா ஜஸ்ட் இப்போதைக்கு எதுவும் காம்ப்ளிகேட்டாக கொடுக்க போகிறதில்ல. கொடுத்துட்டு ஆக்சுவலி HTML டெக்ஸ்ட் 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு HTML தெரியும் அப்படின்னா நீங்கள் HTMLலேயே எழுதி ஃபார்மேட்டிங் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களை நீட்டாக வந்துட்டு ஃபார்மேட்டிங் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அது அந்த பர்பஸ்க்காக நான் ஜஸ்ட் இப்போது வந்துட்டு அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு ஓகே வந்துட்டு நான் டெஸ்ட் அப் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் மெயிலுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து forgeman.business.gmail.com வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சென்ட் பண்ணிடுச்சு 200 ஓகே அப்படின்னா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மெயிலும் வந்துருச்சு. பட் ஆட்டோமேட்டிக்கலி சென்ட் பை NA10 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்பன் NA10 அட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் திருப்பி ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன்.
ஸோ திருப்பி ஒரு டெஸ்ட்டப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓகே. ஸோ சக்ஸஸ். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பிள். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்லி சென்ட் வித் N8N அப்படிங்கிறத ரிமூவ் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு சாம்பிள்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்டில் சாம்பிள்னு சொல்லிட்டு மெயில் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எப்படி நம்ம கஸ்டம் மெயில்ஸ்லேருந்து மெயிலை ரிசீவ் பண்ணலாம், கஸ்டம் மெயில்ஸ்லேருந்து மெயிலை சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற 2 கான்செப்டை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஒரு யூஸ் கேஸ், காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி ஈஸியாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தரேன். ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ என்னென்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் ஒர்க் ஃப்ளோ தான். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ வந்து எப்படின்னா லீட்ஸ் அண்ட் வெண்டர்ஸ் அண்ட் கொஷின்ஸாக வந்துட்டு நாங்கள் 3 வந்து ஒரு மெயில்ஸை கிளாஸிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்கள் இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் N8N ரிலேட்டடான வீடியோஸ், அப்புறம் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்கள் நிறையா லைனப்பில் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி எங்களோட சேனல்லையும் இருக்குது. ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.